விக்ரம் வந்து நான் எஃபர்ட் போடலன்னு சொல்ல மாட்டேன். விக்ரம் வந்து அந்த கேரக்டரா பெர்ஃபார்ம் பண்ண விதம்ல வந்து குலைச்சலும் இல்ல. இன்ஃபேக்ட் விக்ரமுக்கு ஒரு சில இடத்துல டிசப்பாயின்மெண்ட் கூட இருக்கலாம். ஆனா விக்ரமுக்கு பார்வை தவிர ஸ்கோர் பண்ண ஆள் கிடைக்கும். பார்வை இல்லாம விக்ரம் கேம் விளையாண்டு இருந்தானா விக்ரமோட கேரக்டர் பிளேக்கு ஒரு மேட்டர் இருக்கு. விக்ரம் கேரக்டரை ரெடி பண்ணிட்டு பார்வையிட்டே போய் கண்டென்ட் தேடினா என்ன அர்த்தம்? ஒரு லாஜிக் வேணும்ல. உன் புத்தாலித்தனத்தை பிரஜின் மேல காட்டு, தர்மலிங்கத்து மேல காட்டு, ஏன் எஃப்ஜே மேல காட்டு. நீ திரும்பி திரும்பி போய் மறுபடியும் பாரு கிட்டக்கே நிக்கிறனா ஹிட்லர் நீயா இல்ல பட்லர் அந்த பொண்ணானே தெரியல. ஆனா கட்லெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லா யோசிச்சுக்கோங்க. போட்டி போட்டு நடிச்ச விக்ரமும் இல்ல பாரும் இல்ல. ஏண்டா திருக்குறள் 5 குரல் இது மிமிக்ரியில பண்ணா கூட வேற வேற குரல்னு சொல்லி ஏதோ அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த பொண்ணு எழுதிச்சு எனக்கு ரம்யானே எழுத வராது, நானே 5 குரல் பேசிட்டேன் அப்படின்னு நீங்க கேப்டனா கூட ஸ்ட்ரைட்டா டிக்ளேர் பண்ணுங்கடா. ஆனா இப்படிதான் கேப்டன் ஆக்குவேன்னு ஒண்ணு பண்ணாதீங்கடா. நல்லாவே இல்ல. இந்த பாபா படத்துல யார் சிஎம் யார் சிஎம் எல்லாரும் பேசிட்டு போது கந்தனை சிஎம் வேண்டியது யாரு கந்தனா கொடியேற்று சொன்னா குப்பரை கொண்டு தலைய வச்சுப்பாரு. அந்த மாதிரி ரம்யா கொடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியல. தமிழ் பேசுறதால ரம்யா ஜோ கேப்டன் ஆகணும் அப்படின்றது நோக்கம் இல்லடா. நீங்க 2 பேர் முடிவு பண்ணிக்க பாரு, அவங்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்க பாரு. அதான் அதுக்கு ரம்யா நீ இந்த வாரம் தப்பிச்சா நீயே இருந்துக்கோ அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த வாரத்தை நீ ஜெயிச்சா நீயே இருந்துக்கோ அப்படிதான் போச்சு. ஆமா பின்ன நீ யோசிச்சு பாரு, இந்த வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிட்டேன் அப்படின்னு. இப்ப ஒரு வேளை இந்த பொண்ணு நீங்க நாளைக்கு வெளியில இல்ல அனுப்பலாம் அப்படின்னா எங்களுக்கு சில பல நஷ்டங்கள் வரலாம். ஆனா அந்த நஷ்டத்தையும் தாண்டி நீங்கள் வெளியில அனுப்பினாதான் ட்விஸ்ட். நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரே குத்து ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க பாரு. எல்லாம் பண்றீங்கடா, தெளிவா பண்றீங்க. அதுல ஏண்டா வினோத் எழுதிருக்கலாம், திவ்யா பெர்ஃபார்ம் பண்ணா நான் பண்ணலையாடா அப்படின்னு எழுதிச்சே கேட்டாரு. அவரு வந்து அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இது நான் ஸ்விம்மிங் பூல்லயே குளிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள போயிருப்பேன்.